சோழ நாட்டில் ஒரு பெரிய காட்டில் பண்டி என்ற புத்திசாலியான ஆந்தை ஒரு மரத்தின் பொந்தில் வாழ்ந்து வந்தது. அந்த நாட்டில் மன்னன் புலி மிகவும் நேர்மையாக ஆட்சி செய்து வந்தான். ஒரு நாள் காலை மன்னன் புலி பண்டியை அழைத்தான். நண்பரே ஆந்தை, உனக்கு ஒரு முக்கியமான வேலை தருகிறேன். இந்த செய்தியை கடற்கரை வாழ் விலங்குகளுக்கு சொல்லு. நாளை விடியற்காலையில் நமது கப்பல் படை தூர தேசங்களுடன் வணிகம் செய்யப் புறப்படும் என்று சொல், என்றான் மன்னன் புலி. பண்டி பறந்து பறந்து மலைகளையும் ஆறுகளையும் தாண்டி கடற்கரைக்கு சென்றது. அங்கே ஆமைகள், நண்டுகள் மற்றும் நீர்நாய்கள் கப்பல்களைத் தயார் செய்து கொண்டிருந்தனர். பண்டி கூடியிருந்த விலங்குகளிடம் சொன்னது, மன்னன் புலி இந்த செய்தியை அனுப்பியிருக்கிறார். நாளை விடியற்காலையில் கப்பல் படை புறப்படும். ஒரு இளம் ஆமை மகிழ்ச்சியாகத் துள்ளியது. நாம் புதிய புதையல்களைக் கொண்டு வருவோமா என்று கேட்டது. அதற்கு முதிய ஆமை கேப்டன் பதிலளித்தது, பொன்னை விட மதிப்பானது. மன்னன் புலி புதிய அறிவையும் நட்பையும் தேடுகிறார். நமது கப்பல்கள் புதிய யோசனைகளுடன் திரும்பும். அது நமது சோழ நாட்டை இன்னும் பெரியதாக்கும். மறுநாள் அழகான கப்பல்கள் கடலில் புறப்பட்டன. பண்டி பெருமையாக அவற்றைப் பார்த்தது. மன்னன் புலி அனைத்து விலங்குகளுக்கும் கற்றுக் கொடுத்திருந்தான். உண்மையான பெருமை என்பது ஞானத்திலும் இணைப்பிலும் இருக்கிறது, போரில் மட்டுமல்ல. பண்டி தன் பணியை முடித்துத் திரும்பியபோது மன்னன் புலி புன்னகைத்தான். நன்றாக செய்தாய், சிறிய நண்பரே. நினைவில் வைத்துக்கொள், சிறியவர்களுக்கும் மிகப்பெரிய செய்திகளை சுமந்து செல்லும் திறமை இருக்கும், என்று கூறி பண்டியை தட்டிக் கொடுத்தார்.